நம்மளோட வயசுல சின்ன பையன் காலை, நம்மளை விட அறிவில் குறைந்தவன் காலை, நம்மில் விட அனுபவத்தில் குறைந்தவன் காலை எல்லாம் நக்கி பிழைக்க வேண்டும் என்பதை கமலின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசியல்ல சுய அறிவு இல்லாமல் வந்து அடுத்தவர்களை நம்பி வந்தால் நம்மளோட வயசுல சின்ன பையன் காலை, நம்மளை விட அறிவில் குறைந்தவன் காலை, நம்மில் விட அனுபவத்தில் குறைந்தவன் காலை எல்லாம் நக்கி பிழைக்க வேண்டும் என்பதை கமலின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாராளுமன்ற உறுப்பினரா இது வரைக்கும் ஆகி என்ன சாதிச்ச, இல்ல நீ என்ன இருக்க போற, என்ன நீ சாதிக்க போற நம்ம பார்க்க தானே போறோம். ஒரு ஆணையும் கொடுக்க மாட்டார். நீ பேசுற பேச்ச ஒருத்தன் கூட மனுஷனா கூட உன்னை மதிக்க மாட்டான். ஏங்க நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த திமுகவை கேவலமாக பேசி டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடச்சி குடும்ப அரசியலுக்கு எதிராக பேசி வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசி தான் நீ இந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின. கடைசியில் அவங்க ஆளே போய் விழுந்து கிடக்குறல்ல. நீ என்ன பேசி ஓட்டு வாங்கின? உனக்கு விழுந்த ஓட்டெல்லாம் எதுக்காக விழுந்துச்சு? குடும்ப அரசியலுக்கு எதிராக பேசினேன், வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசினேன், மன்னர் ஆட்சின்னு சொன்னேன், மண்ணாங்கட்டி ஆட்சின்னு, ஸ்டாலினை திட்டினேன், உதயநிதியை திட்டினேன். இன்னைக்கு அவங்க ஆளே போய் தானே விழுந்து கிடக்குற. அப்புறம் நான் என்ன உனக்கு ஓட்டு போட்டேன்னு அவன் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா? ஓட்டு போட்டவன் எதுக்கு ஓட்டு போட்டான்?